everyone and welcome back to my channel, and this is Bismin Flora for Go Green with Bismin. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்கின் கேர் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஆலோவேரா அண்ட் டர்மரிக் சோப், ஒரு ஆர்கானிக் சோப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ கடந்த ஒரு 4 வீடியோக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கின் கேரும் நான் வந்து போடலை. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்கின் கேர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் இந்த வின்டர் சீசனுக்கு நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். அதை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நான் வந்து சோப் பேஸ் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியர்ஸ் சோப் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஹாஃப் பியர்ஸ் சோப் கூட இருக்காது. நான் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஒரு குவார்ட்டர் அளவுக்கு நான் கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட சோப் பேஸ் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோப் பேஸ் வந்து அமேசானில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பட் நான் வந்து அமேசான்லேயோ எங்கேயோ அப்ரோச் பண்ணல, பக்கத்தில் இருக்கிற கடையில் போயிட்டு பியர்ஸ் சோப் வாங்கிட்டு வந்துட்டேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆலோவேரா, இது வந்து எனக்கு வந்து இயற்கையாகவே கிடைக்கிது. இங்கே பக்கத்தில் வீட்டில் நான் வளர்க்குறேன். ஸோ நான் வந்து அதை நான் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு வேளை வந்து நேச்சுரல் ஆலோவேரா கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து கடையில் போய் ஜெல் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நான் வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கற்றாழை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சரைசரை வந்து நல்லா வந்து லாக் பண்ணி வைக்கும். மாய்ஸ்சரைஸ் பண்ணாது, பட் இருக்கிற மாய்ஸ்சரைசரை வந்து லாக் பண்ணி வைக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கின்க்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஓகே, இந்த சோப்பை வந்து நம்ம இப்போ வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்து இந்த சோப்பை வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கற்றாழை வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. சாரி, மிக்சியில் போட்டு நான் பிளெண்ட் பண்ணிட்டேன், தப்பாக பேசுகிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆலிவ் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக ஆலிவ் ஆயிலை வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஆயிலி ஸ்கின் அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை முற்றிலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஷைனிங்லாம் வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ஆலிவ் ஆயில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் டர்மரிக், கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து அது ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சூப்பராக வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து க்ளோ கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆன்டி பாக்டீரியல் இது வந்து நிறையாவே இருக்குது. ஸோ பிம்பிள்ஸு, ஸ்கார்ஸு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இது நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லீவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து சைடில் வந்து இந்த வச்சுருந்தோம் இல்லையா பேஸ் சோப், அது வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அது கூட வந்து நம்ம அந்த ஆலோவேரா, ஆலிவ் ஆயில் அண்ட் வைல்ட் டர்மரிக் இது வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து அந்த சோப் பேஸில் நான் ஊற்றிக்கிட்டேன். ஸோ ஊற்றிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மோல்ட், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டுமே தேடி பார்த்தேன் கிடைக்கல. ஸோ மினரல் வாட்டர் கேனில் இருக்கிற மூடியை வந்து சுட்டுட்டேன். அதில் வந்து எடுத்து இந்த சோப் பேஸை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க, ஃப்ரீசருக்குள்ளே. ஸோ ஃப்ரீசருக்குள்ளே வச்சோன்னே அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோப் ரெடி ஆகிடும், நல்லா கட்டியே ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து வச்சு எடுத்த ஒரு கிளிப் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் நான் பண்ணினேன். உங்களுக்கு வந்து லைக் நிறையா பேருக்கு வந்து ஃபேமிலிக்கு நீங்கள் தயாரிக்கணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சோப் பேஸை வந்து, அதாவது இப்போ பியர் சோப் போட்டேன் இல்லையா, அது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வந்து ரெடி ஆயிடுச்சு. என் கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். ஏன் ஆயிலியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கிறதுனால வந்து இந்த சோப் வந்து கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம மாய்ஸ்சரைஸே பண்ணுது. ஸோ அந்த மாய்ஸ்சரைசரை வந்து தான் இந்த ஆலோவேரா வந்து லாக் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும், ட்ரை ஆகாமல் இந்த வின்டர் சீசனில். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி நைட் அண்ட் மார்னிங் எந்திரிச்சோன்னே இந்த ஸ்கின் கேரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.